அன்னை அமெரிக்காக்குன்னு சில கோர் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இன்னைக்கு வரையும் வெற்றி பெறுது. ஆனா பொசுக்குன்னு அந்த ஃபார்முலாவ கையில இருந்து கொஞ்சம் நழுவ விடுறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. சரி கிடக்கட்டும். நம்ம சந்தேகமா வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண போறாய்ங்க? சத்தியமா கிடையாது. அப்படி நழுவ விட்டு ஐரோப்பா ஃபார்முலாவ தூக்கி கையில வைக்கிறாய்ங்க. அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது அடுத்தவன வம்பிழுக்கிறது. இவ்வளவுதான் சிம்பிள். இவனோட குறைக்கு அவன திட்டுறது. அப்படிதான் இந்தியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் விரிவா பார்க்க போறோம். ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அவர் ஜெயிச்சதுக்கு பல காரணம் இருக்கு. எது அதிபரா செகண்ட் டேர்ம் ஜெயிச்சதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறேன், 24 மணி நேரத்துல நிறுத்துறேன், சத்தியம் நீ வீட்டுல போய் கொண்டாடுனாரு. நம்மால அதிரடி ஆட்டக்காரப்பா. அது போக ரஷ்ய அதிபர் புட்டினோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த மனுஷனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. காரணம், அவன் நம்ம கிட்ட வந்து காசு ஆட்டையை போட்டு போயிடுறான். நம்ம தான் பெரிய பிசினஸ் மேனு. நம்ம கிட்டயே வந்து ஒரு பிசினஸ் மேன் வேலையை காட்டினா பிடிக்குமா? சத்தியமா பிடிக்காது. அப்ப நிறுத்துவார் அப்படின்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்பிதான் போட்டாங்க. ஆனா வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை. மக்கள் நினைச்ச மாதிரி அவரு நடக்கல. காரணம், எப்படி பைடனுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. பழைய அரசியல்வாதி சோவியத் யூனியனை உடைச்ச மாதிரி இப்ப உள்ள ரஷ்யாவை உடைச்சுட்டோம்னா நம்ம பேரு அப்படியே நீங்காம நிக்கும்ல அமெரிக்க வரலாற்றுல அப்படின்னு எதிர்பார்த்தாரு. கடைசியில அவரு பொத்து பொத்துன்னு 4 தாட்டி விழுந்து வீட்டுல உட்கார்ந்ததுதான் மிச்சம். அதே மாதிரி ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அமெரிக்க சிஸ்டத்தையே மாத்திட்டோம்னா, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சவர்கள் பேரு, அதுக்கப்புறம் ஒரு 2 அதிபர்கள் பேரு டாப் லிஸ்ட்ல இருக்கும். இந்த சிஸ்டத்தையே மாத்திட்டோம்னா நம்ம பேரும் அதுல வந்துரும்ல. 3வது ஆளோ 4வது ஆளோ டாப் 5க்குள்ள நிப்போம். காலத்துக்கும் அழிய மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க சிஸ்டத்தை பூரா மாத்திக்கிட்டு இருக்காரு வேகமா. அதனால போதிய அளவு போக்கஸ் உக்ரைன் யுத்தத்துல இல்ல. இத சத்தியமா நான் சொல்லல, நிறைய ஆட்கள் சொல்றார்கள். அதனால குருட்டாம்போக்குல ஒரு கணக்கு போட்டாரு. இப்ப அவரே பார்வை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. உக்ரைன் யுத்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம. இத நம்ம தான் சொல்றோம். ஏடா இதையுமா அவனுங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்படி தடாலடியா போய்கிட்டு இருந்த யுத்தகலம். அதாவது மே இறுதி, ஜூன் முதல் வாரம்னாரு. அப்புறம் அதுவும் முடியல. ஏங்க ரொம்ப காலம் ஆயிருச்சுங்க. நம்ம கொடுத்த டைம்லாம் முடிஞ்சுன்னு எவனோ ஒருத்தன் போய் சொல்லவும் 50 நாள் அப்படின்னாரு. அதோட பேசாம நிறுத்தியிருக்கலாம். ஊர் உலகமே சுத்தி நின்னு கை தட்டி சிரிச்சிருச்சு. ஏலே இந்தால 50 நாள் 50 நாள் அப்படியே எக்ஸ்டென்ஷன் போட்டே போவாயா அப்படின்னு. இதானே பிரச்சனை. தொடர்ந்து எக்ஸ்டென்ஷன் போனவும் என்னை ஏதோ காமெடி பீஸா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி 50 நாளை சுருக்கி 10 12 நாள்னு ஆக்கி விட்டாரு. 10 12 நாள்லயும் எக்ஸ்டென்ஷன் போவாருப்பா அப்படின்னு சொல்லவும் ஊர் உலகத்தை பூரா மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துலதான் நம்ம சிக்கிக்கிட்டோம். காரணம் என்ன? ரஷ்யா கிட்ட என்ன வாங்காத அப்படின்னு பழைய ஃபார்முலாவை ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பா ஃபார்முலாவை சேர்த்து பிடிச்சுக்கிட்டாங்க. ஐரோப்பா தான் திட்டுவேன். அமெரிக்காவை பொறுத்தவரை வாங்காத அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவான். எனக்கு பிடிக்கல வாங்காத அப்படின்ட்டுருவான். ஐரோப்பா வந்து அப்படி கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னே சொல்ல மாட்டான். நீ தான் அவனை கெடுக்கிற அப்படின்ட்டுருவான். ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரை தன்னோட ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டு, ஐரோப்பா ஃபார்முலாவே எடுத்துக்கிட்டு, இப்ப வெள்ளை மாளிகையோட உச்சபட்ச அதிகாரி அவர் பாட்டு பாக்குற ஏஜென்சி எல்லாம் கூப்பிட்டு வாங்க, என்ன நிக்கிறேன் பெரிய மனுஷன் கேட்காம போறீங்க, சொல்லுங்க சார். ரஷ்யாவுக்கு ஃபண்ட் பண்றது பூரா இந்தியா தான் அப்படின்றாரு. எது போறவர் அம்புட்டு ஏஜென்சியை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. என்னமோ ரஷ்யா யுத்தத்தை நடத்து, சரியா, ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பொட்டி பெட்டியா நம்ம இங்க இருந்து பணத்தை அனுப்பின மாதிரி. நம்ம வாங்குறது கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் நம்ம ஊர்ல கிடையாது. பயப்புள்ள டிஸ்கவுண்ட்ல தரேன் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் விட்டுப்புட்டு நம்ம தான் ஃபன் பண்றோங்கிறாங்க. சரி, ஃபன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபண்டிங் பண்றதும் கிடையாது. நம்ம கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா இந்த லெவல் வாங்குவோமான்னு கேட்டா வாங்க மாட்டோம். இல்ல நம்ம வாங்குவோம் அப்படின்னா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுடா. சத்தம் இல்லாம வண்டியை விட்டுறணும். அதான் யதார்த்தமான உண்மையா இருக்கும். இதை தாண்டி இன்னும் 2 பையன் ஃபண்டு பண்றான். ஒருத்தன் சீனா, அவனு கச்சா எண்ணெய் வாங்குறான்ல. இன்னொரு பையன் ஃபண்டு பண்றான் கூடவே உட்கார்ந்துகிட்டு. யாரு அதுன்னா துருக்கி. இந்த 2 பயல்களையும் லிஸ்ட்ல இருந்து விட்டுறாங்க. விட்டு இந்தியாவை மட்டும் பிடிக்கிறாங்க. இப்ப இந்தியா இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிச்சு. ஏலே நாங்க பர்ச்சேஸ் பண்றோம், உண்மை வெளிப்படையா பர்ச்சேஸ் பண்றோம். ஆனா உன் பக்கத்திலேயே ஒரு திருடன், உனக்கு ஆப்போசிட்ல இன்னொரு திருடன் சத்தம் இல்லாம நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. யுத்தத்துக்கும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ள பம்ப் பண்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதாடா? வேணும்னா கண்ணாடியாவது கொடுத்து விடவா, பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லி இந்தியா இப்ப வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது.
ரஷ்யா கிட்ட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அதாவது அது டிஃபென்ஸ்ல இருக்கலாம். இல்ல ரொம்ப காலமாவே நம்ம ட்ரேட்ல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ரஷ்யா, இந்தியா ட்ரேட்ல. அதாவது பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதி நெறைய அவர்களுக்கு தேவைப்படுது. ஆனா நம்மனால சப்ளை பண்ண முடியல. இந்த மாரி பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கார்கள். அந்த டீம பூரா ஸ்பீட் அப் பண்ண சொல்லியிருக்கார்கள். இத தாண்டி அஃபிஷியலா இன்னமும் கவர்மெண்ட் ரஷ்யாவோட எண்ணெய வாங்கல, வாங்க வேண்டாம் அப்படின்னு எதுவுமே முடிவெடுக்காம, அந்த ஃப்ளோலயே பழைய ஃப்ளோலயே தான் விட்டிருக்கார்கள். இது அமெரிக்காக்கு எரிச்சல கூட்டுது. ஏதாச்சும் உட்கார்ந்து பேசுவாய்ங்க. ரஷ்ய எண்ணெய நிறுத்தலாமா? எந்த அளவு நிறுத்தலாம்? அப்படிலாம் பேசுவாய்ங்கன்னா, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாய்ங்க. ஒருவேள வாங்காட்டி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. தடார்ன்னு பர்ச்சேஸ இன்கிரீஸ் பண்ணணும். அதுக்கான ஏற்பாட செய்யுங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்களே ஒழிய, ரஷ்ய எண்ணெய நிறுத்துற மூடுக்கு இவனுங்க சுத்தமா வரல அப்படிங்கிற கோவம் தான், அடுத்த கட்டமா போற வர ஏஜென்சிய பூரா கூப்பிட்டு, நம்ம தான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துக்கு ரஷ்யாக்கு ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதோட முழு காரணம். ஆனா இந்தியா இப்ப அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. இப்ப மிக விரைவில் இன்னும் அன்அஃபிஷியலா தான் செய்தி சுத்திக்கிட்டு இருக்கு. அஜித் தோவல் அவர்களோ, ஜெய்சங்கர் அவர்களோ ரஷ்ய பயணம் மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க அடுத்த டிஃபென்ஸ் டீல நோக்கி இருக்கலாம். இல்ல அடுத்த கட்டமா நிறைய ஜாமான்கள் ஏத்துறத பத்தி பேசிக்கிட்டே இருக்காருல்ல. பேசி பேசி ஓஞ்சுட்டாய்ங்க. நம்மளே களத்துல இறங்குவோட 2 ஹெவி வெயிட்டான ஆட்கள இறக்கி விடுறார்களோ என்னமோ! அந்த ட்ரேடு டீலிங் இந்திய, ரஷ்யா அப்படிங்கிறது கணிசமா கச்சா எண்ணெய தாண்டி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீ கச்சா எண்ணெய தானே போட்டு மல்லு கட்டுற, எல்லாத்தையும் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாரி அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். இப்ப அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவ பொறுத்தவரை நம்மள அடிச்சு, ஒடிச்சு, ஒழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன் அவன் நல்லவனா, நம்ம நண்பனான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. சீனாவ நோக்கி போம்போது நம்ம தேவை. சீனாவ நோக்கி நாளைக்கேவும் முடியாது. ஒருவேளை நாளைக்கே கிளம்பி வந்தாலும் நாளான்னைக்கே முடிக்க முடியாது. இந்த நூற்றாண்டு பூரா நம்ம தேவை. அட்லீஸ்ட் 30 வருஷத்துக்காச்சும் தேவை. அப்ப நம்மள அவ்வளோ சுலபமாலாம் டீல் பண்ண மாட்டாய்ங்க. அதனால ஒரு பிரஷருக்காக இம்புட்டும் பண்றாய்ங்க. பதிலுக்கு நம்மளும் பிரஷர ஏத்தவும் வழிக்கு வருவாய்ங்க. அப்படி வழிக்கு வரத வேகப்படுத்தணும். அடுத்த டீம் வருது இந்தியாக்குள்ள. எது ட்ரேடு பேச்சுவார்த்தை. அந்த டீம் வரதுக்குள்ள நம்ம அமெரிக்காவுக்கு பிரஷர் குடுக்கணும்னு தான் 2 ஹெவி வெயிட்டான ஆட்கள ரஷ்ய பயணம் அப்படின்னு சொல்லி செய்திய கசிய விடுறார்கள். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுவே அங்க பிரஷர குடுக்கும். இந்தியாவுக்கு எதிரான நொள்ளநாட்டிய பேச்சுக்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாரி ட்ரேடு விஷயங்கள்ல நம்மள கழட்டி விட்டு பயணிக்க ஆரம்பிப்பாங்க. பைடனே என்ன சொன்னாரு? இந்தியாவோட தேவை ஜாஸ்தி. மக்கள் தொகை ஜாஸ்தி. அதனால இத வச்சு அவங்கள கார்னர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவரே கிளம்பி போயிட்டாரு. எது பைடனுக்கு சுத்தமா வந்த புதுசுல நம்மள பிடிக்கவே இல்ல. காரணம் இவங்க பூரா ட்ரம்போட ஆளுக அப்படின்னு அவரே நெனச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிலைமைய புரிஞ்சுகிட்டு, நம்மளோட இவ்வளோ அனுசரிச்சு பைடனே பணிஞ்சு வந்தாரு. காரணம் என்ன? இந்தியாவோட அதிரடி ஆட்டங்கள். அந்த அதிரடி ஆட்டங்கள் இப்பயும் தொடரும். ட்ரேட் வார்ல நம்ம கை ஓங்கும். 1 மணி நேரத்துல ஓங்குமான்னு கேட்கக்கூடாது. நாளைக்கு ஓங்குமான்னு கேட்கக்கூடாது. மாத்தி மாத்தி பிரஷர பில்ட் பண்றோம். ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கா பணிஞ்சுதான் ஆகணும். காரணம், இந்தியா அமெரிக்காவ விட பெரிய ஆள் வளர்ந்துருச்சு தெரியுமா? அப்படிலாம் சொல்லல. சீனாவ எதிர்க்க இந்தியா வேணும். அப்ப இந்தியாவ கொஞ்சம் அனுசரிச்சு தான் போணுங்கிற அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோனுக்குள்ள அமெரிக்கா லாக் ஆயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.